கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கி 3 மாதத்தை கடந்து 4வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கென்று உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நடத்தப்படுவதற்கு கர்த்தர் தந்த வசனத்தை தியானிக்கப் போகிறோம். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வசனத்தை கவனித்து பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் என் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருப்பார். உங்கள் குடும்ப காரியங்களிலே கர்த்தர் நல்லவராக இருப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நல்லவராய் இருந்து நன்மை செய்கிறவராய் இருந்து உங்களை நடத்துவார். ஏன் இந்த ஏப்ரல் மாதம் தான் கர்த்தர் நல்லவராய் இருப்பாரோ என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால், உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருந்து அவர் கொடுக்கிற நன்மையையும் கிருபையையும் உன்னை பின்தொடரும், அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். எனவே இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட கர்த்தர் உனக்கு நல்லவராக இருப்பார், நன்மை செய்கிறவராக இருப்பார். தேவ பிள்ளையே, சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 34ஆம் சங்கீதம் 8வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியும் இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார், நல்லவராகவே தான் இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லட்டும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கும்போது புலம்பல் 3:25 ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார்? 2 காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில தீமைகள், என்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்புகள், என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், இவைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் அதிகமாய் கர்த்தரை தேடுங்க, அதிகமாய் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளே, குறைவுபடாதபடி கர்த்தர் நல்லவராய் இருந்து சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறைவு இல்லாமல் நடத்துவார். இந்த நாளிலும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதன் யாக்கோபு என்று சொல்லக்கூடியவரை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லட்டும்.
ஆதியாகமம் 32வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து தன் மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்களோடு கூட கடந்து வருகிறார். அப்பொழுது யாக்கோபினுடைய சொந்த சகோதரனாக இருக்கக்கூடிய ஏசா இவரை எதிர்கொள்வதற்கு வருகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவருக்கு காதுக்கு எட்டுகிறது. இந்த செய்தி எட்டின உடனே அவர் பயப்படுகிறார், நடுங்குகிறார். இவ்வளவு காலம் மாமன் வீட்டில் நான் போய் இருந்து சம்பாதித்த இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய ஏசா பறித்து கொண்டு போய் விடுவானோ, எல்லாவற்றையும் மதம் பண்ணி போட்டு விடுவானோ, என் வாழ்க்கையில தீமையான காரியங்கள் நடந்து விடுமோ என்று சொல்லி எல்லாம் பயந்து நடுங்கின இந்த யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறார். எனக்கு நன்மை செய்யக்கூடிய நல்லவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் பல நிலைகளில ருசித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த மனிதன் தன் மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவர் மாத்திரம் அந்த யாப்போக்கு என்று சொல்லக்கூடிய நதியினுடைய இக்கரையில பொழுது விடுகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தரை தேடுகிறார், கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறார், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் கர்த்தரை தேட 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 கர்த்தருடைய சமூகம், தேவ பிரசன்னம் கடந்து வந்து தேவனுடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு என்று சொல்லும் போது யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை கட்டி பிடித்து கொண்டு கர்த்தரை பிடித்து கொண்டு கேட்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அதற்கு பிற்பாடு வசனங்களை வாசிக்க முடியும். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் கூட முன்பு எப்படி தேடினீர்களோ அதை பார்க்கலும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போய் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய வேதவசனத்தை வாசிங்க, தியானிங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருப்பார். நல்லவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர், தீமையையும் கூட நன்மையாக மாற்றுகிறவர். ரோமர் 8:28 ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, அன்றையும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். எனவே கர்த்தரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றக்கூடிய நல்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் நல்லவராக இருந்து நன்மை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் நல்லவராக இருந்து நன்மை செய்கிறவராக இருந்து, கிருபை உள்ளவராக இருந்து, கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்பி தொடர்ந்து நீர் நடத்தி அருளுவீராக. எத்தனை நாட்களுக்கு இந்த பிரச்சனைகள், எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டம், எத்தனை நாட்களுக்கு இந்த தீமைகள், எத்தனை நாட்களுக்கு இந்த வியாதி வேதனைகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இயேசு ராஜாவினுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் நல்லவராய் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராய் இருந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. வியாதி வல்லமையில சிக்குண்டு கிடக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு, வியாதி பலகீனத்தோடு கூட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் தந்து நடத்தி அருளுவீராக. பொல்லாத பிசாசினுடைய வல்லமையில அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே நீர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுவீராக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகள் ருசிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் செய்கிற உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நல்லவராய் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டு நன்மை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். ஆசீர்வதியும்,
வழி நடத்தும், கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ருசிக்கத்தக்கதான விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்வார். கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்து உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.